ஹாய் மக்களே, நான் இன்றைக்கி சூப்பர் சாப்பாடு சாப்பிட போகிறேன். எல்லாத்துக்கும் பிடிக்கும், எல்லாத்துக்கும் தெரியும், ஈஸியாக கிடைக்கக்கூடியது, ரொம்ப சுத்தமான சுகாதாரமான நம்ம உடம்புக்கு தேவையான ஒரு சாப்பாடு. காசு செலவு கிடையாது, சரியா? அதனால் இந்த மாதிரி ஒரு சாப்பாடு இன்றைக்கி எனக்கு சாப்பிடவே கொடுத்து வச்சுருக்கு. அதுவும் வெரைட்டியாக கூட்டு வச்சு சாப்பிடவே கிடச்சிருக்கு. அதனால் இன்னையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இனி வாரத்தில் 4 நாள் 3 நாள் இந்த கஞ்சி தான், சரியா? நீங்களும் இதே மாதிரி இந்த மாதிரி தயார் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு சாப்பிடுங்க. இதுக்கு என்னதில் நெய் கிடச்சிருக்குன்னா, பழைய மீன் கறி மீனோட சேர்த்து மிளகா, அந்த மிளகா மட்டுமே போதும் ஊரண்டா சாப்பாடு சாப்பிடக்கு. அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை பொரியல், சின்ன உள்ளி, ஞாத்துக்கி உள்ள ஒரு பொரிச்ச சாலை, இந்த குழம்பும் ஞாத்துக்குள்ளே தான். இவ்வளோ வச்சு நெய் சாப்பிட போகிறேன். இந்த பழைய கஞ்சி எப்படி சொல்லுது, எந்த ஒரு சாப்பாடுமே இதுக்கு போட்டிக்கு வந்துன்னா தோற்று போகும். பிரியாணி ரொம்ப செலவு பண்ணி நம்ம பண்ணி சாப்பிடுவோம், அது டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் இந்த சாப்பாடு ரொம்ப கம்மி செலவு சாப்பாடு, உடம்புக்கும் அவ்வளோ நல்லது, மனசுக்கும் அவ்வளோ திருப்தியாக இருக்கும். பிரியாணி சாப்பிட்டா கூட இவ்வளோ திருப்தி வராது. கடையில் போய் 2000 3000 5000 வரை செலவு பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணி என்ன வெரைட்டியாக சாப்பிட்டா கூட இந்த சாப்பாட்டுக்குள்ளே ஒரு திருப்தி கண்டிப்பாக கிடைக்காது. இந்த கஞ்சி எது வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது பழைய கஞ்சிக்கு நம்ம அரைக்கிற பொரியல் இல்லைன்னா கடைஞ்சி வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுபோல் பழைய கிழங்கு கூட்டு இருக்குதில்ல, அதையும் இந்த பழைய கஞ்சியை வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் எதுனாலும் ஒரு சின்ன மிளகா இருந்தால் கூட போதும், சாப்பிட்டு முடிச்சிடலாம். அன்றைக்கி எனக்கு நிறையா கிடச்சிருக்கு. நீங்களும் அடிக்கடி இந்த மாதிரி சாப்பிடுங்க. ஆனால் தயவு செஞ்சு ஒன்று மட்டும் பண்ணிடுறாங்க, கொதி மட்டும் போடுறாங்க கிடைக்காதவிய, சரியா? இது அவ்வளவு ஒரு டேஸ்ட்டு, ஒரு சுகாதாரம், ஒரு இது. நம்ம எதுவுமே ஒரு கெமிக்கல் அது இதுன்னு எதுவுமே சேர போகிறதில்ல. அதனால் நீங்களும் இதே மாதிரி அடிக்கடி சாப்பிடுங்க, சரியா மக்களே?